ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவு மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்திய அரிவாள் வெட்டு சம்பவங்களின் தொடர்ச்சியாக 7 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி டாக்டர் பிரசன்னகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக இதுவரை 7 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேற்கண்ட விவரங்களை விரைவில் தருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை நேற்று இரவு ஏற்படுத்திய இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் முதலில் ஆரம்பமானது. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட தகராறு என முதலில் கூறப்பட்டாலும் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக சாலையில் நடந்து சென்ற கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டிய கொடூரம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு நடந்தேறியது. பின்னர் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது. முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் அனைவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு முதல் ஒவ்வொருவராக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். உடனடியாக அங்கிருந்த வாகனங்களில் தப்பி ஓடிய இந்த முகமூடி அணிந்த கும்பலை தேடும் பணி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறையால் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டது. விடிய நள்ளிரவு சோதனையும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. நேற்று இரவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்த கைது எண்ணிக்கை 7 உள்ளது. இன்னமும் இதில் தொடர்புடையவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருவதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். தனி மனித மோதல்களினால் ஏற்படும் இதுபோன்ற நிகழ்வுகளை உடனடியாக தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவரும் தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் ரோட்டில் செல்பவர்களை எல்லாம் வெட்டிவிட்டு செல்லும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடரா வண்ணம் பார்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலைமை அமைதியாக இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.